ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி அண்ட் குப்தர்கள்லேருந்து முக்கியமான வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒன்-லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக கொடுத்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஐஎன்எம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ல ஒரு டாப்பிக்கும் தமிழில் ஒரு டாப்பிக்கும் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ நியூ சிலபஸ் வைஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒன்-லைனர் கொஷின்ஸ் தனியாக, பாக்ஸ் கொஷின்ஸ் தனியான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் ஸோ இப்போ நியூ டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மார்ச் மந்த்துக்குண்டான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். சதி என்னும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை என்பதை கட்டுரையின் மூலம் எடுத்து கூறியவர் யார்? ஸோ இது 50 கொஷின்ஸுமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான், ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களோட 50 கொஷின்ஸ்க்கு உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சதி என்னும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை என்பதை கட்டுரையின் மூலம் எடுத்து கூறியவர் யார்? ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ராஜாராம் மோகன் ராய் அவரை என்னென்னு நம்ம சொல்லுவோம், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஷினில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் சொல்கிறோம். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. இவர் வந்து சதி ஒழிப்புக்காக வந்து ரொம்ப பாடுபட்டார். சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணுங்கள். ரெண்டாவது கேள்வி, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மணத்தை ஒழிப்பதற்காகவும் எங்கு ஒரு இயக்கத்தை மேற்கொண்டார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள் வந்து பெண் கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மணத்தை வந்து ஒழிப்பதற்காகவும் எங்கு ஒரு இயக்கத்தை மேற்கொண்டார்? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி, வங்காளம். ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1856 வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதவை மறுமண சட்டமெல்லாம் வந்தது. சரிங்களா? ஸோ அந்த டைமில் தான். மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கங்கள் எவை? ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாமா? பெண்களின் விடுதலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. பெண்களின் விடுதலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது சரிதான். மக்களிடையே தேசிய விழிப்புணர்வை உருவாக்கியது, இதுவும் சரிதான். அடுத்தது தியாகம், சேவை மற்றும் பகுத்தறிவு உணர்வை ஆகியவற்றை உருவாக்கியது. ஸோ இதுவும் சரிதான். அடுத்தது நாலாவது சதி மற்றும் பெண் சிசுக்குலை ஆகியவற்றை சட்டவிரோதமாக்கப்பட்டது, இதுவும் சரிதான். ஐந்தாவது விதவை மறுமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஸோ அப்போ இந்த 5மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீர்திருத்த இயக்கத்தில் இருக்கிற தாக்கங்கள் தான். சரிங்களா? ஸோ பெண்கள் வந்து விடுதலையில் வந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்திச்சு. அவங்களோட விடுதலைக்காக மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேசிய விழிப்புணர்வு வந்து உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் தியாகம், சேவை, பகுத்தறிவு உணர்வு எல்லாமே வந்து உருவாக்குனாங்க. சதி மற்றும் பெண் சிசுக்குலை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டவிரோதமாக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி விதவை மறுமணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுமதிச்சாங்க. ஸோ விதவை வந்து மறுபடியும் மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே சரிதான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. நாலாவது கேள்வி வந்து பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கை 1976 கீழ் நிறைவேற்றப்பட்டது. பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிப்பதற்காக வந்து ஒரு தேசிய கொள்கை வந்து தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு 1976 கீழ் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தேசிய கல்விக் கொள்கை வந்து 1976 அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு, 1986. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள். ரெண்டாவது கூற்று, மகிழா சமக்கியா என்னும் திட்டமானது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்தியது. மகிழா சமக்கியா என்கிற திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்தியது. ஸோ இது வந்து சரிதான். ஸோ அப்போ வந்து கூற்று 1 வந்து தவறு, 2 வந்து சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி,
இந்த வருஷம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 5வது கேள்வி வந்து பாருங்கள். வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு திட்டத்தை விதிமுறை 18 நிறைவேற்றிய நாள் இது. வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் வந்து சதி ஒழிப்பு திட்டத்தை வந்து நிறைவேற்றிய நாள் இது. ஆன்சர் டிசம்பர் 4, 1829. 6வது கேள்வி வந்து பாருங்கள். தேவதாசி அல்லது தேவர் அடியாள் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? தேவதாசி அல்லது தேவர் அடியாள் என்ற வார்த்தையின் பொருள் வந்து என்ன அப்படின்னா கடவுளின் சேவகர். ஆப்ஷன் பி, கடவுளின் சேவகர். ஸோ இந்த தேவதாசி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இதை வந்து இந்த இயக்கம் வந்து நிறைவேற காரணமாக இருந்தவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். ஸோ இந்த திட்டத்துக்கு இந்த இயக்கத்திற்கு வந்து துணை நின்றவர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். சரிங்களா? ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வந்தது? 1947. சரிங்களா? தேவதாசி இயக்கம். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணுங்கள். இந்த இயர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த வருஷங்கள் தான் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். 7வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்காண கூற்றுகளில் சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். கந்துக்கூரி வீரசலிங்கம் பத்லு தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி அவர்கள். மேலும் இவர் 1974 முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார். 1974 வந்து முதல் பெண் கல்வியை திறந்தார். 3வது விதவை மறுமணம், பெண் கல்வி ஆகியவற்றை சமூக சீர்திருத்தத்திற்கான திட்டங்களை குறிக்கோளாக கொண்டிருந்தார். 4வது விவேகபானு என்னும் பத்திரிகை வெளியிட்டார். ஸோ இந்த ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷங்களாகட்டும் அந்த பத்திரிகைகள் பெயர் எல்லாமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து சரியானது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் சரி பாருங்கள். கந்துக்கூரி வீரேசலிங்கம் பத்லு அவர்கள் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக வந்து போராடிய ஒரு போராளி, ஆரம்பகால போராளி. சரிதான். மேலும் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1974 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. 1874. சரிங்களா? 1874 முதல் பெண்களுக்கான பள்ளியை வந்து திறந்து வைத்தார். 3வது வந்து பாருங்கள். விதவை மறுமணம், பெண் கல்வி ஆகியவற்றை சமூக சீர்திருத்தத்திற்கான திட்டங்களை குறிக்கோளாக கொண்டிருந்தார். விவேகபானு என்ற பத்திரிகையை வெளியிட்டார். ஸோ இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். விவேகபானு அப்படிங்கிறது யாருடைய பத்திரிகைப்பா? ஸோ யாருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இவரோட பத்திரிகை எது அப்படின்னா விவேகவர்த்தினி. சரிங்களா? விவேகவர்த்தினி தான் வந்து இவருடைய பத்திரிகை. ஸோ நோட் பண்ணுங்கள். பத்திரிகையில் வந்து வெளியிட்டார். ஸோ எதுக்கு? விதவை திருமணம், பெண் கல்வி பற்றின அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த பத்திரிகையில் வந்து வெளியிட்டார். ஸோ ஆன்சர் என்னப்பா? எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 8வது கேள்வி வந்து பாருங்கள். ஸோ இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதராஸ் தேவதாசி சட்டம். மதராஸ் தேவதாசி சட்டம். ஆன்சர் 1947. இந்திய தேசிய சமூக மாநாடு. இந்திய தேசிய சமூக மாநாடு 1887. சாரதாசன் 1889. விதவை மறுமண சட்டம் 1856. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் கொஷின்லேயே பார்த்துட்டோம்ல. சார் 2வது கொஷினில் விதவை மறுமண சட்டம் பார்த்துருப்போம் 1856. ஸோ இப்போ இதில் சரியான ஆன்சர் என்னப்பா வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 4, 3, 1. 9வது கேள்வி வந்து பாருங்கள். பெதூன் பள்ளி எந்த ஆண்டு ஜேஇடி பெதூன் என்பவரால் நிறுவப்பட்டது? பெதூன் பள்ளி அப்படிங்கிறது அது வந்து ஒரு பள்ளி. ஸோ எந்த ஆண்டு வந்து ஜேஇடி பெதூன் அவர்களால் நிறுவப்பட்டது, அதாவது வந்து அந்த ஓனரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து ஃபஸ்ட் வந்து 1819 வந்து கல்கத்தாவில் வந்து முதல்ல பெண்களுக்காக சிராசங்கம் வந்து அமைப்பை வந்து நிறுவனார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கல்விக் கழகத்தை வந்து நிறுவ ஆரம்பித்தார். ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1849.
சரிங்களா. பெண்களுக்காக வந்து ஒரு முதல்ல சிராசங்கம் வந்து தொடங்கினார் கல்கத்தாவில் 1819. அதுக்கப்புறம் தான் பெண்களுக்காக வந்து பள்ளி கல்விக் கழகமெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆரம்பித்தார். எந்த வருஷம்? 1849. 10வது கேள்வி வந்து பாருங்கள், தவறான இணையை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்து விதவைகள் மறுமணச் சட்டம் 1856 சரிதான். விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதித்தது. இந்த சட்டம் வந்து எதுக்கு? விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதித்தது சரிதான். 2வது, உள்நாட்டு திருமணச் சட்டம் 1872 சரிதான். பலதார மணம் தடை செய்யப்பட்டது. பலதார மணம் தடை வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு, சரிங்களா. ஸோ இது வந்து உள்நாட்டு திருமண சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1872 சரிதான். ஆனால் இது வந்து திருமண வயதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ பலதார மணம் தடை செய்கிறதுல இதில் வராது. 3வது, சாரதா திட்டம் வந்து 1930 சரிதான். சிறுவர் சிறுமியர்களுக்கான திருமண வயது வந்து உயர்த்தப்பட்டது. ஸோ அந்த பெண்களுக்கு வந்து 16 ஆகவும் ஆண்களுக்கு வந்து 18 ஆகவும் வந்து உயர்த்தப்பட்டது. 4வது, தேவதாசி ஒழிப்புச் சட்டம் 1947 தேவதாசி முறையை ஒழித்தது, சரிங்களா. ஸோ இதெல்லாமே சரிதான். எது வந்து தவறானது அப்படின்னா ஆப்ஷன் பி, உள்நாட்டு திருமண சட்டம் 1872 ஆண்டு சரிதான். ஆனால் எதுக்காக அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க? திருமண வயதை பற்றி சொல்கிறதுக்காக தான், சரிங்களா. 11வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், பிரம்ம சமாஜம் உருவாக வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. அடுத்தது, தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகளை கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே சொல்லப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சரிதான், சரிங்களா. ஸோ அதாவது வந்து பிரம்ம சமாஜத்தை வந்து உருவாக்கியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். எந்த வருஷம்? 1828, சரிங்களா. ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்குங்க. பிரம்ம சமாஜம் அதை வந்து உருவாக்கியவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் 1828. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம சமாஜம் வந்து ஒரு உருவ வழிபாட்டை வந்து தவிர்த்ததோடு ஒரு பொருளற்ற சமய சடங்கு சம்பிரதாயங்களையும் வந்து எதிர்த்தார், சரிங்களா, இந்த இயக்கம் மூலமாக. அடுத்தது, தொடக்கம் முதலாக இந்த பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகளை கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே சொல்லப்பட்டது, சரிங்களா. ஸோ ஆன்சர் இரண்டும் சரி, ஆப்ஷன் சி இரண்டும் சரிதான். 12வது கேள்வி, ராஜாராம் மோகன் ராய் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலையாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணைகளை நாடிய போது இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர்கள். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து மற்றவர்கள் வந்து சமூகத்தை திருத்துவதற்காக வந்து மேலைநாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து துணைகளை நாடிய போது வந்து இது வந்து இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்னு சொன்னார், சரிங்களா. 13வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான இணையை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை மூணையும் படித்து பாருங்கள். விதவை மறுமணச் சங்கம், பூனே சர்வ யூனிக் சபா, தக்கான கல்விக் கழகம். ஸோ இந்த 3 இயக்கமே வந்து யாருடைய இயக்கம் அப்படின்னா எம்ஜி ரானடே அவர்களுடைய இயக்கம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க, யாருடைய இயக்கம் அப்படின்னா எம்ஜி ரானடே அவர்களுடைய இயக்கம் தான் இந்த 3மே, சரிங்களா. விதவை மறுமணச் சங்கம் வந்து 1861 சரிதான். பூனே சர்வ யூனிக் சபா வந்து 1870 இதுவும் சரிதான், சரிங்களா. ஸோ அப்போ சரியானது கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து பாருங்கள், தக்கான கல்விக் கழகம் 1882 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தக்கான கல்விக் கழகம் வந்து 1884 தான் வந்து சரி, சரிங்களா. ஸோ அப்போது 3வது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மட்டும்தான் சரி. 14வது கேள்வி வந்து பாருங்கள், எதிர் மத மாற்றம் என்பது எந்த அமைப்புடைய முக்கிய குறிக்கோள்? ஸோ ஒவ்வொரு அமைப்பு கொடுத்துட்டாங்க. இதோட முக்கிய குறிக்கோள் வந்து எதிர் மத மாற்றம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எந்த சமாஜம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆரிய சமாஜத்தோட முக்கிய குறிக்கோள் தான் வந்து எது அப்படின்னா எதிர் மத மாற்றம். ஆரிய சமாஜம்னாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன, தயானந்த சரஸ்வதி அவர்களால் வந்து நிறுவப்பட்டது. எந்த வருஷம்? 1875 வந்து நிறுவப்பட்டது ஆரிய சமாஜம், சரிங்களா.
15வது கேள்வி, பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது? பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக வந்து பம்பாயில் வந்து பிரார்த்தனை சமாஜம் வந்து நிறுவப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1867, ஆப்ஷன் டி 1867. ஸோ இந்த இயக்கத்தை வந்து யார் நிறுவனாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள் தான் வந்து நிறுவனாங்க. சரிங்களா? ஸோ இந்த இயக்கத்தை வந்து யார் நிறுவனாங்க? ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள் தான் வந்து இந்த பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து நிறுவனாங்க. எந்த வருஷம்? 1867. 16வது கேள்வி, திருமண வயது சட்டம் முதல் முறையாக இயற்றப்பட்ட ஆண்டு. திருமண வயது சட்டம் முதல் முறையாக இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1860வது வருஷம். அடுத்தது 17வது கேள்வி, அன்னி பெசன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம், அன்னி பெசன்ட் அவர்களுடைய கீழ்கண்ட எந்த பத்திரிகையின் மூலம் பிரம்ம ஞான கருத்துக்களை பரப்பினார்? அன்னி பெசன்ட் அவர்களுடைய பத்திரிகைகள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அவர்களோட என்னென்ன பத்திரிகைகள்? நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த். இது ரெண்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்களுடைய பத்திரிகைகள். ஸோ ஆன்சர் என்னப்பா வரும்? அப்போ ஆன்சர் 1, 3 மட்டும். ஆப்ஷன் சி 1, 3 மட்டும். அடுத்து வந்து பாருங்கள் 18வது கேள்வி, ஜோதிபா பூலே அவர்கள் குறித்த கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஷினை ஃபஸ்ட்டு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, சரியானதா தவறானதான்னு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன், பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். ஜோதிபா பூலே அவர்கள் வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், சரிதான். அடுத்தது 2வது, விதவை மறுமணத்தை குறிப்பதாக மறுமணம் மறுக்கப்பட்ட உயர்ஜாதி இந்துக்களின் மறுமணத்தை ஆதரித்தார். இதுவும் சரிதான். ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்ரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து நம்ம தமிழில் கொஷின் படிச்சிருப்போம். முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரிபாய் பூலே அவர்கள் தான். சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட முன்னேற்றத்திற்காக வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தாங்க. பெண்களுக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தாங்க, சரிதான். அடுத்தது 4வது, ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவிகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கினார். ஸோ அப்போ அந்த பெண்கள் அப்படிங்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்தெந்த வருஷம் பெண்கள் சம்மந்தப்பட்ட வருஷங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில். ஸோ அப்போ இது எல்லாமே சரிதான். ஸோ அப்போ தவறானது எதுவுமே கிடையாது. ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 19வது கேள்வி, நாராயண குருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்ற இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் யார்? நாராயண குருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்ற இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் வந்து நாராயண குரு அவர்கள் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க, சரிங்களா? 1902 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்கத்தை வந்து தொடங்கினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அறிவுபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒடுக்கப்பட்டோருக்காக வந்து தனியாக கோயிலே கட்டி கொடுத்தாரு, சரிங்களா? ஸோ அப்போ அதில் மூலமா அவரோட சிந்தனைகளை தூண்டப்பெற்ற இந்த இயக்கத்தை வந்து முன்னின்று சென்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி குமாரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்பூ அவர்கள். ஆப்ஷன் டி தான் வந்து சரி, சரிங்களா? ஸோ இவரோட இயக்கத்திற்காக நாராயணகுரு அவர்களுடைய இயக்கத்திற்காக முன்னெடுத்து சென்றவர்கள் அவரோட சிந்தனைகளை, சரிங்களா? 20வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், அரசியல் களத்தில் தியோபந்த் பள்ளி 1885 அகில இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டதை வரவேற்றது. ஆன்சர் வரவேற்றது அப்படிங்கிறாங்க, சரிதான். அடுத்தது கூற்று 2, முகமது உல் ஹசான் தலைமையில் இயங்கிய ஜைமத் உலோமா ஹசானுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்து உறுதியான வடிவத்தை முன்வைத்தது. ஸோ யாருடைய தலைமையில்? முகமது உல் ஹசான் அவருடைய தலைமையில் வந்து இந்த கருத்துக்களை வந்து முன்வைத்தாங்க, சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 2ம் சரி, ஆப்ஷன் சி 2ம் சரிதான். 21வது கேள்வி வந்து பாருங்கள்,
ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் யாருடைய இயக்கங்கள் இதெல்லாமே. சரிதான். ஸோ ஆன்சர் வந்து அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய இயக்கம். சரிங்களா, அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய இயக்கம் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள், திராவிட மகாஜன சபை. திராவிட மகாஜன சபை வந்து எப்போ? 1891. சரிதான். திராவிட பாண்டியன் 1885. சாக்கிய பௌத்த சங்கம் 1898. ஒரு பைசா தமிழன் 1907. சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 1, 3, 4, 2. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா. 22வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனராக பாபா ராம் சிங் நிரங்கரி இறைவனை வழிபட வேண்டுமென வலியுறுத்தினார். ஸோ இந்த நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் வந்து பாபாராம் சிங் அவர்கள் நிரங்கரி அப்படிங்கிற இறைவனை வந்து வழிபட வேண்டுமென வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனர் வந்து பாபாராம் சிங் கிடையாது. ஸோ நாம்தாரி மாற்றி கொடுத்துருக்காங்க. நாம்தாரி இயக்கத்தோட நிறுவனர் தான் வந்து பாபாராம் சிங் அவர்கள். சரிங்களா. ஸோ அப்போ இந்த கூற்று வந்து தவறு. அடுத்து வந்து பாருங்கள், 2வது கூற்று, பாபா தயாள் தால் என்பவரால் தொடங்கப்பட்ட நாம்தாரி இயக்கம் சீக்கியரிடையே நடைபெற்று மற்றும் ஒரு சமூக சமய சிறுத்த இயக்கமாகும். ஸோ இங்கே வந்து என்ன வரும், இது வந்து நாம்தாரி கிடையாது, இங்கே தான் வந்து நிராங்காரின்னு வரும். சரிங்களா. ஸோ அதான் வந்து ரெண்டுமே நேம் மாற்றி கொடுத்துருக்காங்க, நாம்தாரிங்கிற இடத்துல நிராங்காரி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ எந்தெந்த இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்த வருஷம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாருங்கள், ரெண்டுமே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, இரண்டும் தவறு. 23வது கேள்வி, சையது அகமது கான் குறித்த கூற்றுகளில் சரியானது எது? சையது அகமது கான் குறித்த கூற்றுகளில் சரியானது எது? பார்க்கலாம் ஆன்சர். மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார். மேலை நாட்டு அறிவியல் வந்து அது அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியரை வந்து வற்புறுத்தினார். சரிதான். 2வது, அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா. அறிவியல் கழகம் ஒன்று வந்து நிறுவினார். ஸோ அதில் வந்து ஆங்கில நூல்களை வந்து, அதான் குறிப்பாக சயின்ஸை வந்து உருது மொழியில் வந்து மொழியாக்கம் செய்தார். சரிங்களா. 3வது, மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்துடன் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர் நலன் பேணப்படும் என்று கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். இது எல்லாமே சரிதான், ஆனால் வந்து இந்த நலன்கள் பேணப்படும் அப்படின்னு சொல்லி நம்பினார், கூறினார் கிடையாது. சரிங்களா. நம்பினார். சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1, 2 மட்டும்தான் சரி, 3வது தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2 மட்டும்தான் சரி. சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு அப்படியே இந்த பாக்ஸ் கொஷின்ஸ் இருக்குல்ல, அதில் கொடுத்துருப்பாங்க, அப்படியே புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 24வது கேள்வி, பிரம்மஞான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. பிரம்மஞான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, 1886. ஸோ இதே வந்து முதல்ல பிரம்மஞான சபை வந்து அமெரிக்காவில் தான் வந்து தொடங்கப்பட்டது. எந்த வருஷம் அப்படின்னா 1875. ஸோ இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின், ராஜாராம் மோகன் ராய் கீழ்கண்ட எவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசிற்கு விண்ணப்பித்தார்? ராஜாராம் மோகன் ராய் கீழ்கண்ட எவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசிற்கு விண்ணப்பித்தார்? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பி, அனைத்தும் சரி. உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம். சரிங்களா. ஸோ இந்த மூணுக்குமே எதிராக வந்து சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசிற்கு விண்ணப்பித்தார். அடுத்த கொஷின், 26வது கேள்வி, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விதவை மறுமண சட்டத்தை வந்து கொண்டு வர முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் தான். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்.
27வது கேள்வி, ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவிய ஆண்டு எது? ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவிய ஆண்டு எது? ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 1907. ஸோ ஃபஸ்ட் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சங்கம் வந்து நம்ம ஐயங்காளி அவர்கள் வந்து உருவாக்குனது தான் வந்து இந்த சங்கம், சரிங்களா? ஸோ அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து ஒரு சில சங்கங்கள் அவங்களுக்கு உண்டான அந்த சலுகைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நாராயணகுரு அவர்களை வந்து பின்பற்றி சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து நிறுவனார், சரிங்களா? ஸோ அந்த சங்கத்துக்கு இன்னொரு பெயர் தான் என்ன? ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், சரிங்களா? ஸோ யாரை பின்பற்றின்னு கேட்டாங்கன்னா நாராயணகுரு அவர்களை வந்து பின்பற்றி சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குனார். எதுக்குன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சரிங்களா? ஸோ ஏழை மக்களோட பாதுகாப்பு சங்கம்னு சொல்லுவாங்க. அதை இது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதை உருவாக்குனவர் யார் அப்படின்னா ஐயங்காளி அவர்கள். 28வது கேள்வி, வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் டேஷ் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டன. ஸோ வள்ளலார் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் என்னது? ஆன்சர் திருவருட்பா, ஆப்ஷன் சி திருவருட்பா. 29வது கேள்வி, ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் எது? ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் எது? ஆன்சர் வங்காளம் தான், சரிங்களா? ஸோ இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வங்காளத்தில் வந்து அதிகமாக வந்து சீர்திருத்த இயக்கங்கள் அங்கே தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பல தலைவர்கள் வந்து தோன்றியதும் வந்து வங்காளத்தில் தான், சரிங்களா? ஸோ வங்காளத்தில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். 30வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஆங்கிலேய நிர்வாகம், ஆங்கிலேய கல்வி, ஐரோப்பிய இலக்கியங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வந்தனர். அச்சு தொழில்நுட்பம் சிந்தனைகள் பரவுவதில் முக்கிய பங்கை வகுத்தது. ஆங்கிலேய நிர்வாகம் வந்து ஆங்கிலேய கல்வி, ஐரோப்பிய இலக்கியங்களில் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தனர், சரிதான். அச்சு தொழில்நுட்பம் வந்து சிந்தனைகள் வந்து பரவுவதில் வந்து முக்கிய பங்கு வகுத்தது. ஸோ ஆன்சர் இரண்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. 31வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சமூக சீர்திருத்தங்களின் அவசியத்திற்கு வலு சேர்த்தவை எவை? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சமூக சீர்திருத்தத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அவசியத்திற்காக வலு சேர்த்தவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னா புதிய பொருளாதார சக்தியின் தோற்றம், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வியின் பரவல், தேசிய மனப்பான்மையின் வளர்ச்சி, நவீன மேற்கத்திய சிந்தனைகள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமூக சீர்திருத்தத்துக்கு வந்து வலு சேர்ப்பவை தான், சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 32வது கேள்வி வந்து பாருங்கள், எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டார்கர் ஆகியோர் எந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்த்தனர்? எம்ஜி ரானடே அவர்கள் மற்றும் ஆர்ஜி பண்டார்கர் அவர்கள் வந்து எந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்த்தனர்? ஆன்சர் பிரார்த்தனை சமாஜம். எந்த வருஷம்? 1867, சரிங்களா? ஸோ இந்த வருஷங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 33வது கேள்வி, இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு எது? இந்தியாவில் பௌத்தம் வந்து மீண்டும் வந்து உயர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு எது? ஆன்சர் பிரம்மஞான சபை, ஆப்ஷன் பி பிரம்மஞான சபை. 34வது கேள்வி, பின்வருபவர்களுள் சரஸ்வத் என்னும் பட்டம் பெற்ற பெண்மணி யார்? பின்வருபவர்களுள் சரஸ்வத் என்னும் பட்டம் பெற்ற பெண்மணி யார்? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்டித ரமாபாய். 35வது கேள்வி வந்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் சரியான விடையை காண்க. பின்வருவனவற்றுள் சரியான விடையை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், மிர்சா குலாம் அகமதுடைய முக்கிய பணி ஆரிய சமாஜமும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களும் இஸ்லாமுக்கு எதிராக வைத்து விவாதங்களை எதிர்கொண்டு மறுத்ததாகும், சரிதான். 2வது, அகமதி இயக்கம் பலதார மனம், பெண்கள் முகத்திரை அணிவது போன்றவற்றையும் விவாகரத்தை பொறுத்தமட்டில் பழமையான விதிகளையும் பின்பற்றினர். ஸோ இரண்டுமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. 36வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான கூற்றை காண்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இது. சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள்,
சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் வந்து டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியா? ஃபஸ்ட் வந்து சுத்தி இயக்கத்தை வந்து நிறுவியவர் வந்து டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது என்ன? ஆரிய சமாஜம் தான். ஸோ ஏற்படுத்தியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள். சரிங்களா? ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆரிய சமாஜத்தை ஏற்றியவர் வந்து தயானந்த சரஸ்வதி அவர்கள். ரெண்டாவது வந்து பாருங்கள், சத்திய தர்மசாலை வந்து ராமலிங்க அடிகளால் அவர்களால் நிறுவப்பட்டது. சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகளால் நிறுவப்பட்டது. சரிதான். மூணாவது, ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார். ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவியவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவியவர் யார்? விவேகானந்தர் அவர்கள். சரிங்களா? ஸோ அப்போ கொஷின் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 37வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், சையத் அகமது கான் அலிகாரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. ஸோ இவர் இயற்றிய வந்து அலிகாரில் நிறுவிய நவீன பள்ளி வந்து பின்னர் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. சரிதான். சரிங்களா? ஸோ எந்த வருஷம் வந்து இவர் வந்து பள்ளியை நிறுவனார் அப்படின்னா 1875 வந்து இவர் வந்து நவீன பள்ளி வந்து நிறுவனார். ஸோ இது பிற்காலத்தில் வந்து 1920 வந்து யூனிவர்சிட்டி, அதாவது வந்து கல்லூரியாக வந்து வளர்ச்சி பெற்றுச்சு. சரிங்களா? ஸோ ரெண்டாவது கூற்று, முஸ்லீம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். முஸ்லீமர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில கல்வி கற்பதை வந்து அவர் விரும்பினார். ஸோ இதுவுமே சரிதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இரண்டும் சரி. 38வது கேள்வி வந்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் சரியான விடை எது? ஃபர்ஸ்ட் ஒன், கிராமப்புறங்களில் வாழும் உரிமைகள் ஏழை மக்களுக்கு கல்வி பெறும் பொறுப்பை கிறிஸ்துவ சமய நிறுவனங்களே தன்னார்வத்துடன் ஏற்றுக்கொண்டன. அதாவது கிராமப்புற சைடில் வாழ்கிற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வந்து கல்வி வழங்கும் பொறுப்பை வந்து கிறிஸ்துவ சமய அவங்களே வந்து நிறுவனங்களே வந்து தன்னார்வத்துடன் ஏற்றுக்கொண்டனர். சரிதான். மருத்துவமனைகள் மருந்தகங்களையும் கிறிஸ்துவ சமய நிறுவனங்கள் அமைத்து கொடுத்தது குறிப்பிட வேண்டியதாகும். சரிங்களா? ஸோ அந்த ஏழை மக்களுக்கு வந்து மருத்துவமனைகள் மருந்தகங்கள் அப்படின்னா மெடிக்கல் ஷாப். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ சமய நிறுவனங்களே வந்து அமைத்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. 39வது கேள்வி, பின்வருவனவற்றுள் சரியானது எது? ஸோ பஞ்சங்களின் போது சமய பரப்பு குழுவினர் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சரிதான். தங்குமிடம் வழங்கி உதவி செய்யும் போது மக்களை மதமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. ஸோ இதுவுமே சரி. சரிங்களா? அந்த பஞ்சம் நடக்கும்போது ஸோ சமயப்பரப்பு குழுவினர் எல்லாமே நிவாரண நடவடிக்கை வந்து மேற்கொண்டாங்க. ஸோ அதனால் தங்குமிடம் வந்து உணவு இருப்பிடம் எல்லாமே வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மதமாற்றம் செய்வதற்கு வந்து ஒரு வாய்ப்பாக வந்து கிடைத்தது அவங்களுக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. 40வது கேள்வி வந்து பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கால பகுதியில் எந்த மாவட்டத்தில் பல கிராமங்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவினர்? 19ஆம் நூற்றாண்டில் இறுதிக்கால பகுதியில் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கிற பல கிராமங்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவினர்? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநெல்வேலி. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். நியூ சிலபஸ் வைஸ் உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கூட உங்களுக்கு ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில், எல்லாம் சேர்ந்து வாங்கும்போது கம்மியான ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறங்க வில்லிங் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 41வது கேள்வி, ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் யார்? ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, அயோத்திதாச பண்டிதர். 42வது கேள்வி, பார்சி பெண்களின் நிலையை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எது? பார்சி பெண்களின் நிலையை வந்து மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். கல்வி கற்பித்தல், பர்தா முறையை நீக்குவது, திருமண வயது வரம்பை அதிகரிப்பது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்சி பெண்களோட நிலையை வந்து மேம்படுத்துவதற்காக வந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். 43வது கேள்வி,
சிங் சபா இயக்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சிங் சபா இயக்கம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1873 வருஷம். 44வது கேள்வி, பின்வருவனவற்றுள் தியோபந்த் இயக்கத்தின் நோக்கம் என்ன? சரிங்களா, எது இதெல்லாம் வந்து தியோபந்த் இயக்கத்தின் நோக்கம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒன்று குரானின் தூய்மையான கருத்துக்களையும் ஹைதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? குரானில் இருக்கிற தூய்மையான கருத்துக்களையும் ஹைதீஸ் எனப்படும் மரபுகளையும் வந்து பரப்புரை செய்தல் சரிதான். அந்நிய ஆட்சியாளருக்கு எதிரான ஜிஹாதா அதாவது புனித போர் என்னும் உத்வேகத்தை உயிரோட்டமுடையதாக வைத்திருப்பது. ஸோ இதுவுமே சரிதான். ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் இரண்டும் சரி. சரிங்களா, ஸோ தியோபந்த் இயக்கத்தோட நோக்கங்கள் இதுதான். 45வது கேள்வி, ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் பின்வரும் எந்த பிரச்சனைகளை கையில் எடுத்தது? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாராயண குரு அவர்கள் வந்து தர்ம பரிபாலன யோகம் வந்து அந்த சங்கம் வந்து உருவாக்குனார். எந்த வருஷம்? ஸோ அவருக்கு துணை நின்றவர்கள் யார் யார் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ அந்த இது வந்து எந்த பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எந்த பிரச்சனை அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும். பொது பள்ளிகளில் வந்து சேர்வதற்கான உரிமை, அரசு பள்ளிகளில் அமர்த்தப்படுதல், அரசியல் பிரதிநிதித்துவம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கொண்டு வந்த ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அதில் வர பிரச்சனைகளை வந்து இந்த பிரச்சனைகளுக்காக வந்து கொண்டு வந்தது தான் அந்த சங்கங்கள். சரிங்களா, ஸோ எப்போ தொடங்கப்பட்டது? 1902. ஸோ அடுத்த கொஸ்டின் 46, ராமகிருஷ்ண மிஷன் கீழ்கண்ட எந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டது? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் தெரிஞ்சுதுன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். சமய செயல்பாடுகள், கல்வி பணி, மருத்துவ உதவி, இயற்கை குற்றங்களின் போது நிவாரண பணிகள். ஸோ இதெல்லாமே ராமகிருஷ்ண மிஷனில் இருக்கிற செயல்பாடுகளில் இருக்கிறது தான். சரிங்களா, சமய செயல்பாடுகள், கல்வி பணி, மருத்துவ உதவி, இயற்கை குற்றங்களுக்கும் போது நிவாரண பணிகள். அடுத்து 47வது கேள்வி வந்து பாருங்கள். தயானந்த சரஸ்வதி அவர்கள் சத்யார்த்த பிரகாஷ் என்னும் தனது முக்கிய நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்? தயானந்த சரஸ்வதி அவர்கள் சத்யார்த்த பிரகாஷ் என்னும் தமது முக்கிய நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1875. 48வது கேள்வி, தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாட்டால் ஆரிய சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஆரிய சமாஜம் வந்து இரண்டாக பிரிந்த வருஷம் வந்து எப்போன்னு கேட்பாங்க. எதனால், எந்த பிரச்சனைனாலனா தூய்மை கோட்பாடு அந்த ஒரு பிரச்சனை முரண்பாட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் வந்து இரண்டாக பிரிஞ்சுதுன்னு சொல்கிறோம். ஸோ எந்த வருஷம்னா 1893 தான். சரிங்களா, ஆரிய சமாஜத்தினை வந்து நம்ம தொடங்கினது யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், தயானந்த சரஸ்வதி அவர்கள். ஸோ எந்த வருஷம்? 1875 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரிய சமாஜத்தை வந்து உருவாக்குனாங்க. அதே வந்து 1883 வந்து அவங்க இறந்துட்டாங்க. 1883 வந்து தயானந்த சரஸ்வதி அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து முரண்பாட்டினால, இந்த தூய்மை கோட்பாடு கருத்து முரண்பாட்டால் தான் வந்து ஆரிய சமாஜம் வந்து ரெண்டாக பிரிஞ்சுது. சரிங்களா, எந்த வருஷம்? 1893. அவங்க இறந்ததுலேருந்து ஒரு 10 வருஷத்தில். நோட் பண்ணிக்கோங்க. 49வது கேள்வி, திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ரொம்ப ரொம்ப முக்கியம். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? மதுரையில். எப்போ? 1891. சரிங்களா, முதல் மாநாடு எப்போ நடைபெற்றது? 1891 மதுரையில். லாஸ்ட் கொஷின், கல்கத்தாவில் மெட்ரோபாலிட்டன் என்ற நிறுவனத்தை நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் மெட்ரோபாலிட்டன் என்ற நிறுவனத்தை நிறுவியவர் யார்? ஸோ யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள். அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் வந்து மெட்ரோபாலிட்டன் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து நிறுவனார். சரிங்களா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் இருந்து முக்கியமான தலைவர்களை பற்றின கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். சேம் இதே மாதிரி இனி வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வர கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட மார்க்
மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் PDF டீட்டெயில் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.